விசித்ரா. பின்னணி இசை சேர்ப்புக்கு உரிய கால அவகாசத்தை நம்முடைய இயக்குனர் கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறீங்களா? 100% சார். அது அதை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. மற்றவங்க சிலர் ஃபில்லிங் ஃபேக்டரை பார்க்குறாங்க சார். இப்போ சில படங்கள் அப்படி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கலகலன்னு இருக்கக்கூடிய ஜாலியான ஒரு படம், அந்த படத்தில் வந்து பெருசாக ஒரு ட்விஸ்ட்டோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, சிரித்து ஜாலியாக போயிடுறாங்க அப்படிங்கிற படங்கள் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மெனக்கிடுற மாதிரியான மியூசிக் ஒர்க் எதுவும் பெருசாக இருக்காது சார். ஓகே, அந்த சீனை எலிவேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற காமெடி அதை பஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா காமெடினா காமெடின்னு தெரியும் சார். இப்போ நீங்கள் ஒரு காமெடியன் வந்து நடிக்கிறாரு, வடிவேல் சாரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காமெடி பண்ணுவார் சார். கிளைமேக்ஸில் ஒரு சீரியஸாக ஒரு ஹீரோ கூட உட்காந்து அழுவார். அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் அழுவார். அவர் அழுகும்போது நம்ம சிரிப்போம், ஏன்னா அது காமெடி. கடைசியில் அழுகும்போது நம்மளும் அவர் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு டிரான்சிஷன் அவருக்கு ஒரு ஆர்டிஸ்டாக கொடுக்குறத மியூசிக் நினச்சா மாற்ற முடியும் தான். இப்போ ரீசெண்ட் இடையில ஒரு பாட்டு பார்த்தேன் சார். நான் பசங்க எவனோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, நெஞ்சுக்குள் பெய்யுற மாம்பழம், இந்த கிட்டார் வாசி பார்த்தேன். அதில் வேற ஒரு பாட்டை எடுத்து வச்சு போட்டிருக்காங்க சார். நம்ப மாட்டீங்க, அவர் ஏதோ டார்க்காக நான் ஒன்று இது பண்ணிடுவாங்கிற மாதிரி நம்புற மாதிரி இருக்கு சார் அது. ஸோ ஒரு மியூசிக்கோட பவர் என்னன்னா டோட்டலாக பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கு சார். ஸோ இதை புரிஞ்சுக்கிற டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கால அவகாசம் கொடுக்குறாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. அப்படி இல்லாத பட்சம் என்ன ஆகுதுன்னா சார், நம்ம மேலே எப்படி வந்துருதுன்னா ஒரு 15 நாளில் பண்ணணும், 10 நாளில் பண்ணணும்லாம் வருது சார். சில படங்கள் நம்ம அதை பண்ணிடுறோம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா 13 நாளில் பண்ண படம் சார். அது 3 மணி நேரம் படம். அப்போ 3 மணி நேரம் படம் நீங்கள் வந்து இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம், பல கோடிகள் இருக்குது, நம்ம கையில் கொடுத்து 13 நாளில் ஏங்க இப்போ என்ன ஆகுனா சார், நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நான் தூங்கலை, சாப்பாடு இல்லை, ப்ளஸ் அப்படியே கண்ட்ரிஸாக அடித்து போட்டோம், படம் ஹிட்டு எல்லாமே ஓகே. இப்போ ஒரு வேளை நான் அது நான் என்னோடய மியூசிக்னால அந்த படம் ஏதோ ஒன்று ஆயிருந்தால் சாமுக்கு வந்து பெரிய படம் பண்ண தெரியாதுங்க. உண்மை. இவர் வந்து சும்மா ஏதோ விமர்சனம் தான் இங்கே எளிது சார். விமர்சனம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க சார். இப்போ நீங்கள் ஒரு ஷாட் இருக்குது, அந்த ஷாட்டு கேவலமான்றான் டைரக்டர். இல்லைங்க அன்றைக்கி லைட்டு போயிடுச்சிங்க அப்படின்னா, அப்படி கீழே ஒரு இதில் இந்த இடத்துல லைட் போய் விட்டதுனால மன்னித்து போட முடியாது சார். நீங்கள் இங்கே ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, நான் ஒரு பாட்டு கொடுக்குறேன், இதை வந்து 10 நிமிஷத்தில் தாங்க போட்டேன், எனக்கு கொடுத்தாங்க டைம், அதெல்லாம் சொல்லவே கூடாது சார். அதே மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இந்த படத்தை நாங்கள் வந்து டைமே இல்லைங்க டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லவே கூடாது சார். ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? இல்லைங்க ஆடியன்ஸுக்கு நம்ம டேட்டு போட்டோம் சார். அவங்க கன்ஃபார்மாக இந்த டேட்டு போடுங்கன்னு அவன் எவனும் கேட்கல. அட்ஜஸ்ட் பண்ணி ஏன் வாழ்க்கையில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்? கரெக்ட். அவனுக்கு வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறவனுக்கு சார், அவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்ல சார். ஓகேங்க, ஒரு படம் பார்த்தாங்க நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஒரு வெறுமனே ஒரு ஏமாத்து வேலையாக ஒரு பண்ணணுமா அப்படிங்கிறது தான் சார். சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி இதுக்கு எவ்வளோ நல்லாகும் சொல்லுங்கள், நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிலீஸ் டேட்டை பிளான் பண்ணணும். நான் இந்த படம் பார்ப்பேன் சார், உட்காந்து பார்ப்போம். சரி இதெல்லாம் இப்படி பண்ணால் லைவ் எல்லாம் எடுத்தேன் சார், ஒரு 30 நாளில் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த 30 நாளில் கொடுத்துருக்கோம் சார் இதுவரை. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ நமக்கு ரிலீஸ் டேட் சார், சில படங்கள்லாம் நமக்கே தெரியாது சார் ரிலீஸ் டேட்டு. நம்ம போஸ்ட் நம்மளே பார்ப்போம் ஆன்லைனில், நம்ம பேர் டேக் வரும். என்னங்க ஏங்க படமே எப்போங்க முடிஞ்சு, நேற்றுக்கு தாங்க பூசணிக்காய் உடைச்சாங்க, அடா பாவிகளா, இன்னும் நான் இன்னும் படம் பார்க்கலையே, இப்படி இருக்குது சார். இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல சார். இப்போ நம்ம புஷ்பா ஹிட் ஆயிடுச்சு சார், இப்போ இதே மாதிரி எல்லா படமும் எனக்கு ஹிட் ஆகணும் அவசியம் கிடையாது. இப்போ 13 நாளில் பண்ணி இன்னொரு படம் தோத்துட்டா அது ஒருவேளை அதுக்கு நான் ஒரு 20 நாள் தான் தேவைப்பட்டிருக்கு, இல்லை 25 நாள் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா சார், டைரக்டர்ஸ் முதல்ல வந்து என்னன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சார் இந்த படம் எப்படிப்பட்டது, மியூசிக்னால இந்த படம் என்ன பண்ணணும், மியூசிக் எவ்வளோ எலிவேட் பண்ணணும், அந்த மியூசிக் என்ன எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னு எல்லா கம்போசர்ஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா 100% ஃபீல்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சார், நாங்கள் இப்போ அந்த படியை எடுத்துக்கிட்டு நாங்கள் லேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, திருடன் அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் திருடங்க. எவ்வளோ 2 பேர் திருடன், அவனை வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் லேட் பண்ணுறாங்கலாம் சொல்லக்கூடாது சார். சார் எல்லாமே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார். சார் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபோன் அடிக்கிறீங்க, அவர் ஃபோன் எடுக்கணும்னா அடுத்த செகண்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர் அடிப்பாங்க. A to Z வரைக்கும் ஏபின்னு வரைக்கும் ஆள் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க சார். ஸோ இப்போ என்னென்ன முன்னால் மாதிரி வந்து ஒரே ஆள் பரவாயில்லைங்க வெயிட் பண்ணி வாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் 10 தடவை கால் பண்ணுவாங்க சார், 11ஆவது தடவை வேறு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு. ஸோ என்னென்னா இங்கே வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதும், அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதும், அந்த வாய்ப்பை வந்து ஹிட் பண்ண வைக்கிறதுங்கிற அந்த போராட்டத்தில் ஓடுறதுல நானும் ஒருத்தர். அவள் தான். புஷ்பா படத்தை பார்த்தபோது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அந்த படத்தை இருக்கிறதா நினச்சிங்க? சேரன் சார் படம் ஒன்று பண்ணேன், தமிழ் குடிமகன். ஆமாம். இப்போ நீங்கள் அது இப்போ தமிழ் குடிமகன் அப்படின்னோடனே இப்போ இந்த இன்டர்வியூவில் பார்க்குறவங்க அப்படி என்ன படம் அப்படிவாங்க, அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு. ஆமாம். இப்போ என்னென்ன சார், அந்த படம் பார்த்தா தான் எனக்கு பயம் வருது. ஏன்னா அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் சார் இப்போ முதல் மரியாதை மாதிரி ஒரு படம், வயசான ஒருத்தர் அவருக்கு வந்து லவ் பண்ணுறாரா, ஐயோ அப்போ இப்படின்னு ஒரு பயம் வருது. புஷ்பா என்ன பயம் வராதுன்னா சார், நான் மியூசிக்கே வாசிக்கிறனால அந்த படம் ஹிட்டு சார். ஏன்னா
அதில் எல்லாமே இருக்கு. இப்போ சீனில் அவர் வராரு, இறங்கி நிற்கிறாரு, கெத்தா வராரு, 2 காலை காமிக்கிறீங்க, சீன் சூப்பராக இருக்கு, வில்லன் ஸ்ட்ராங்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னா அது மேலே கிஃப்ட் ரேப் தான் பண்ணணும். கிஃப்ட் ரேப் பண்ணுறதுனா நம்ம ஒரு பில்டப் பண்ணுறது. இப்போ ஒரு பெரிய இப்போ ரஜினி சாரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஜினி சார் வராருன்னா, சார் நான் எதுவுமே பண்ணல சார். வெறும் ரஜினி சார் சும்மா வந்த என்னனாலே ஆடியன்ஸில் கை தட்டுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயம். 100% தட்டுவாங்க. அந்த கை தட்டுறதே நீங்கள் வந்து இப்படி தான் தட்டணும்னு ஒரு 4 பேர் தட்டி காமிச்சாங்கன்னா அதுவே மியூசிக் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே ஒரு பில்டப் பண்ணுறோம். ஆனால் இதே நேரத்துக்கு ஒரு புது ஹீரோ ஒருத்தன் வரான், அவன் ஏதோ தயங்கி தயங்கி ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல வரான், இதுக்கு நீங்கள் ஒரு மியூசிக் பண்ணுறீங்கல்ல, அப்போ தானே நமக்கு பயம் வருது. அப்புறம் என்னென்ன சார் இந்த மாதிரி படங்கள் அது ஜெயிச்சிரும்னே தெரிஞ்சு தான் எடுப்போம். இது ஜெயிக்குமானே தெரியாமல் எடுக்கிறோம். அப்புறம் கடைசியாக வந்து நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், சாம் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும். அது இந்த டாக்டர்கிட்ட உள்ளே விடுவாங்கல்ல சார் கடைசியாக. ஏன்னா நம்ம பண்ணுற இப்போ என்னென்ன சார் அது நான் ஏன் சின்ன பட்ஜெட் படங்கள் என்ன வரும்னா சார், இப்போ நம்ம எழுதும்போது நல்ல கதையாக இருக்கும், 4 பேர்ட்ட சொல்லும்போது சூப்பர் கதைங்க, எப்படிங்க யோசித்தீங்க பாருங்கள் இதெல்லாம் இப்படி இருக்கும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பொருளாதார பிரச்சனையினால் என்ன ஆகுனா எடுத்த மாதிரி வராது. அப்போ வராத போது என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக நம்மகிட்ட வந்து ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற மியூசிக் எப்படி இருக்குன்னா இன்டர்நேஷ்னலாக ஒரு 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 6 மாதம் ஒர்க் பண்ண ஒர்க்காக இருக்கும். மிகப்பெரிய கம்போசர் ஒரு 100-150 பேரை வச்சு ஆர்கெஸ்ட்ரா எடுத்த ஒர்க்காக இருக்கும். இதே மாதிரி ஒன்று பண்ணிடலாமா? எங்கே கோயம்பேடில் ஸ்டுடியோ எனக்கு கோயம்பேடில் உட்காந்து நம்ம பண்ணிடலாம் சார். ஆனால் இப்போ அந்த 500 பேரை கூப்பிடுங்கன்னா 500 பேரா அவங்கள எதுக்கு கூப்பிடணுங்கிறாங்க. ஸோ நம்ம கேட்குறது இப்போ நீங்கள் ஒரு ஷாட் வைக்கிறீங்க சார், ஹெலிகாப்டர் இப்போ அவதார் மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும்னு நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அப்போ அவதார் மாதிரி நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு எப்படி போக முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் மியூசிக் மட்டும் அவதார் மாதிரி வேணுங்கும் போது அதில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் மட்டுமே யோசித்தா மட்டும் மியூசிக் வந்துடாதே சார். பொருள் செலவு மிகப்பெரிய ஒரு இதில் வந்து நிற்குது சார். என்னன்னா இங்கே ப்ராடக்ட் மட்டும் தான் சார். மினிமம் ஒரு 30 நாளாவது கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு 30 நாள் மினிமம் எல்லா கம்போசர்ஸ்க்குமே. இப்போ இளையராஜா என்னுடைய பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. பெரும்பாலான படங்களுக்கு 5 காட்சிக்கு மேலே ரீரிகார்டிங்க்கு அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதாவது 2.5 நாள் தான் ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங். ஏன் இப்போ அது சாத்தியமாக இல்லை சார்? இப்போ எல்லா படத்துக்கும் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோராக லைவாக எடுக்கிறாங்களா, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எடுக்கிறாங்களான்னு எனக்கு முதல்ல தெரியல. நான் ஒரு படத்துக்கு எடுத்தேன் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 8 கால் ஷீட்டு இதே இதில். அது ஏன்னா இழுத்துச்சு சார். எதுக்குன்னா இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்னு ஒரு படம். அந்த அருள்நிதி. அருள்நிதி அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 4 டைலாக் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 டைலாக் வரும். படம் ஃபுல்லாகவே ரேசியாக இருக்குது சார். ஸோ அதுக்கு நம்ம சென்னை ஆர்கெஸ்ட்ரா தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்களுக்கு நம்ம ஏன்னா வழக்கமாக 4.5 கால் ஷீட் சார், அது 4.5 கால் ஷீட்டு தான் அவங்க வாசிப்பாங்க. அந்த படங்களுக்கு தேவைப்படுது. சில படங்களுக்கு வந்து தேவைப்படாது சார். இப்போ சில படங்கள் வந்து ரொம்ப மாடர்னாக ஒரு 2 லவ் பண்ணுறவங்க 2 லவ் பண்ணிட்டு ஒரு லவ் ஸ்டோரி இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப சின்த்து அந்த மாதிரி நம்ம கீபோர்ட்லேயே நிறையா இது பண்ணிக்கலாம் சார். அதுக்குன்னு சில விஎஸ்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் காமனாக நீங்கள் கேட்கும்போது என்ன நான் சொல்லுவேன்னா சார், அந்த டைமிங்கில் வந்து இப்போ ராஜா சார் வந்து 2.5 கால் ஷீட்டுக்கு மேலே எடுத்தது இல்லைன்னா சார், இப்போ கிரியேட்டிவ்க்கு பிளாக் இருக்குல்ல சார், இப்போ ஒரு கிரியேட்டிவ் பிளாக் இருக்குல்ல, அது ராஜா சார் கிடையாது சார். அது கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து 7 மணிக்கு ஒரு பாட்டு அவர் ரெக்கார்ட் பண்ண போகிறாரு, கம்போஸ் பண்ண போகிறாருன்னா அதுக்கு நைட்டு உட்காந்து அவர் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா சார், கடவுள் அவருக்கு என்ன வடம் கொடுத்துருக்காருன்னா அடுத்த நாள் காலையில் உட்காந்து என்னையா ஸ்டோரி இதுவா, சரி கூப்பிடுங்க இப்படி அந்த உடனே வருது பார்த்தீங்களா, அது வந்து கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை சார். அது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா கம்போசருக்குமே இருக்குது சார். கடவுள் உண்மையாக சொல்லுங்கள் சார், நான் பெருமையாக சொல்லிடுவேன், எனக்கு அது கடவுள் நிறையா கொடுத்துருக்காரு சார். அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா சார், எனக்கு அது இப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியறதுக்கே ரொம்ப நாளாச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிரியேட்டிவ் பிளாக்கே வராது சார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சார் டைம் வருது. இப்போ நீங்கள் 2.5 நாளில் முடிச்சிட முடியும்னா முடிக்க முடியும். அதில் பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி நான் சொன்ன ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் கொண்டு வரதுங்கிற ஒரு பிரச்சனை, அப்புறம் திருப்திப்படுத்துதல்ங்கிற ஒரு பிரச்சனை சார். நீங்கள் அப்போ வந்து ஒரு இளையராஜா சார் போட்டுட்டு இது நல்லா இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னா அது நல்லா இருக்கும், அதை நம்புகிறாங்கல்ல சார். இப்போ அந்த நம்பிக்கையை நான் ஒரு டைரக்டர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா சார், நாய்படாத பாடு பண்ணணும் சார். இப்போ நான் ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர் நெக்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட போன தடவை இவர் சொன்னார், ஓகே வந்துருச்சிங்க, இந்த தடவை கொடுத்து பார்ப்போன்னு வருது சார். இல்லைனா அவங்களுடைய போராட்டம் இருக்குல்ல சார், அவங்களும் இன்செக்யூராக இருக்காங்க. இது ஹிட் ஆகுமா ஆகாதா, கரெக்டாக இருக்கா இல்லையா, கம்பேரிசனாக வருது சார். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ரீ ரெக்கார்டிங் கொடுக்கும்போது இங்கே இளையராஜா சாருக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு கொடுத்தாங்களா, வேறு யாரோடையாவது இருக்கா? ஏன்னா அவரை நீங்கள் நம்பினீங்க தேவையில்லை. அப்போ நான் சார் நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ்ட்டை கேளுங்க, நான் கேட்க மாட்டேன். சாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ரெஃபரன்ஸ் மியூசிக் கேட்க மாட்டார். நான் சொல்கிறேன், இந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன், சார் போட்டு விடுறேன்னா போட்டு விடுங்க, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, எதுக்காக நான் போட்டு விட சொல்லுவேன், நான் பார்க்கவே மாட்டேன் சார். நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு அனுப்பலாம், நீங்கள் சூப்பர் அனுப்பாதீங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நான் ஒன்று பண்ணுறேன், அது ஒரிஜினலாக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க அதை அந்த ரெஃபரன்ஸ் மியூசிக்கை போட்டு ஒரு 100 தடவை கேட்டாங்க. அதை இப்போ அதே மாதிரி ஒன்று எதிர்பார்த்து என்கிட்ட வராங்க சார். எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கவே இல்லை. அப்போ இவன் பண்ணியிருக்கான், இது என்ன பண்ணியிருக்கான்னு யோசிக்கவே மாட்டுறாங்க. நம்ம வந்து அடிச்சுலாம் விடலை, நம்ம வந்து ஜென்யூனாக ஒன்று பண்ணியிருக்கோம். அப்போ
அவங்க என்னன்னா சார் அது மாதிரி இல்லையேன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர சார் இவன் என்ன பண்ணியிருக்கான் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை இந்த கால தாமதத்துக்கான ஒரு காரணம் சார். கைதியில் வந்து நான் யூஸ் பண்ண அந்த அப்பா தீம் ஒன்று இருக்கும் சார், ரொம்ப சென்டிமெண்ட் தீம். அது ராக்கெட்ரி படத்தில் நான் போட்டிருந்த ஒரு தீம். பட் அதில் வேணான்னு சொன்னாங்க. அது நான் அவங்கள தப்பாக சொல்ல முடியாது, மாதவன் சாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது பிடிக்கல, அவ்வளோதான். அவங்களுக்கு இன்னொன்று பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு, அது ஹிட் ஆயிடுச்சு, அந்த படமும் ஹிட்டு. அவங்களுக்கு வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆக்கி வேறு மாதிரி ஆக்கி இந்த படத்தோட எமோஷனுக்கு போட்டேன், இது அதை விட ஹிட்டு. ஸோ அந்த படைப்பு என்றைக்குமே தப்பு பண்ணல சார். அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அவ்வளோதானே தவிர நல்ல படைப்பு கெட்ட படைப்பு நீங்கள் எல்லாமே ஒன்றுமே கிடையாது சார். எல்லாமே படைப்பு தான். இப்போ ராஜா சாருக்கு இப்பயே கூட ஒரு வேலை இப்போ அவர் படம் பண்ணுறாருன்னா அவர் எனக்கு தெரியும் அவர் 2.5 கால் ஷீட்லாம் கூட தேவையில்லை சார். ஃபுல் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா எனக்குலாம் தெரியும் சார். அவர் ஒரே நாளில் 3 படம்லாம் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அதெல்லாம் கதை இருக்குல்ல. ஸோ இப்போ அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை சார். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது காரணம் திறமை கிடையாது சார். இங்கே எல்லாருக்குமே திறமை இருக்குது, அதுக்கான சூழல் இல்லை சார். அது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நாக்கு தள்ளிடும் சார் நமக்கு. அதான் உண்மை. இன்றைக்கி வந்து பின்னணி சேர்ப்பில் நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. இளையராஜா தான் அது இந்த சினிமா தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் ரீ ரெக்கார்டிங்கில் தி பெஸ்ட் அப்படின்னு இது வரைக்குமே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இளையராஜாவுடைய பின்னணி சேர்ப்பில் அந்த அளவுக்கு தனியாக அவர் திகழ்ந்ததுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? முதல்ல நீங்கள் பெரிய வார்த்தை அது என்னென்னா நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆனால் அவரோட இதுக்கப்புறமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என்னால் ஒரு மூவி ஹிட் ஆயிருக்குன்னா 100% நிறையா மூவி ஆயிருக்கு சார். இப்போ என்ன யார் மியூசிக்கு சார்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரே ஒரு படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குது, யாருங்க மியூசிக்னு சொல்லிட்டு ஃபோனில் போயிட்டு கூகுளில், ஏன்னா அவர் வந்து இந்த ஓப்பனிங்கில் வரல, அந்த லேட்டாக போடும்போது வரல, நல்லா இருக்கு சாமா இருக்குமோன்ட்டு போய் பார்க்குறாப்புல சாமு. உடனே யோ படம் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்குங்க. அப்போ என்ன சார் இதுதானே சார் இதுதானே வெற்றி. நீங்கள் இந்த மியூசிக் கேட்டால் படம் நல்லா இருக்குது, இந்த மியூசிக் நல்லா இருக்குது, இது ஒருவேளை சாமா இருக்குமோன்னு ஒருத்தன் நினைக்கிறது இருக்குல்ல சார், அந்த பெருமை இருக்குது. ஆனால் இளையராஜா சார் மாதிரிலாம் கிடையாது. அவரோட மியூசிக் ஹிட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் சார். சார் இங்கே இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த மியூசிக் என்ன தெரியுமா சார்? சைலன்ஸ். சைலன்ஸ் தான் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த மியூசிக் சார். அதை அடிச்சுக்கிறதுக்கு, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு எவனாலையும் முடியாது சார். இதுதான் உண்மை சார். என்னென்னா அவருக்கு வந்து எங்கே மியூசிக் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் சார். முந்தானத்து நாயகனில் ஒரு சீன், அந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த இதில் உட்காந்துட்டு அந்த ஹார்பர் என்னோடதுன்னு சொல்ல ஒரு சீன் வரும். ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும், அங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். மியூசிக்கு ஒன்றுமே கிடையாது சார். கடைசியில் வந்து உனக்கு தான் எடுத்துக்கோ, உனக்கு தான் இல்லைன்னா உனக்கு தான் ஹார்பர் சொல்லும் போது அங்கே ஒரு மியூசிக் வாசிப்பார் சார். பிச்சும் கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வரேன். மௌன ராகம். நீங்கள் ஒரு மியூசிக் சார், நீங்கள் இப்படி என்ன பண்ணணும்னா, அது இப்போ எனக்கு கார்த்திக், ரேவதி அவங்க 2 பேருமே பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓகே சார். சார் அந்த க்யூட் லவ்வுக்கு நம்ம இந்த இப்போ பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பானுங்க? கிட்டார்லாம் சங்குன்னு பண்ணியிருப்பாங்க. டங் 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 அந்த மியூசிக் கேட்கும் போதில்ல சார், இந்த அழகான ஜோடி செத்துறக்கூடாதா, இவன் வந்து பிரிஞ்சிடக்கூடாதான்னு ஒன்று தோண வைக்கணுங்கிற அந்த தாட் இருக்குல்ல சார், அதுதான் ஜெயிச்சிச்சு. இப்போ நீங்கள் இப்போ ஒருவேளை இப்போ அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரே பண்ணாமல் ஒருத்தங்க ரேவதி இவங்க 2 பேர் லவ் கொடுத்தா, இப்போ கொடுத்தா அந்த லவ்வுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன். டம்பல் 2 பேரும் ஓடுவாங்க, இப்படி தானே இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு கவிதையா, அது ஏன்னா அவங்க நேரத்தில் செத்துருவான். அவன் செத்தவருடைய பாதிப்பு வந்து ஆடியன்ஸ்க்கு வரணும். ஷே அவள் கரெக்டாக இருக்காடா சார். இங்கே படங்கிறது வெறுமனே ஒரு கதை சொல்லி போகிறது இல்லை சார், உணர்வு இல்லை. நீங்கள் அந்த உணர்வை வந்து அவர் கிளியராக பண்ணிட்டார் சார். ஒன்றும் இல்லாத ஒரு வீடுக்கு தண்ணி ஊற்றுவார் சார் வீடு படத்தில், யோசித்து பாருங்க. அந்த பிட்டு அதுக்கு தேவையா சார்? அது அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன் சார், எதுக்கு அவ்வளோ அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனோட? ஏன்னா அவரு பேசலை, அவரோட உள்ள இருக்கிற அந்த உணர்வை ஒரு மியூசிக் பேசுதுங்கும் போது அந்த லாங்குவேஜ் எத்தனை பேருக்கு புரியுங்கிறது இருக்குல்ல சார். அதான் அவர் ஜெயிச்சிட்டார் சார். சார் அவர் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் ரீ ரெக்கார்டிங்கில் படத்துக்கு அவர் வாசித்தாரான்னு தெரியல சார். அவர் வாசித்த மியூசிக்கு படம் எடுத்த மாதிரி இருக்கும், அப்படி மாத்துறது இருக்குல்ல சார். சார் மொக்க சீனாக இருக்கும் சார், மொக்க சீன். இந்த சீன்லாம் எப்படிங்க தப்பிக்கும் நம்ம யோசிக்கிற நேரத்தில் அதில் ஒரு மியூசிக் வரும், ஒரு ஃப்ளூட் பிட்டு வரும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பூமரு இப்படின்னு பசங்க சொல்லி அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தங்க அனுபவம்லேயும் கற்றுக்கிறது இல்லை சார். அது வேற ஒரு விஷயம். நான் பையன்கிட்ட சொல்லுவேன் சார், இப்போ நீங்கள் ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கோம், எல்லாருமே கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமு எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது பாரு, இங்கே பாரு நான் இன்ஸ்டாகிராம் இங்கேருந்து நான் வந்து அமெரிக்காவில் பேசுகிறேன், எல்லாமே கிணத்துக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கோம் சார். நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். இப்போ நாங்கள் உங்கள் கூடயும் சேர்ந்து நாங்களும் அனுபவிக்கிறோம். ஆனால் நாங்கள் அனுபவித்த இந்த கிணத்துக்கு விடையில் இன்னொரு உலகம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு உலகம், மிகப்பெரிய அனுபவம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இந்த கிணத்துக்குள்ளே வந்து நம்மளும் கற்றுக்கிறோம், நாங்களும் கற்றுறோம், நாங்களும் இதே இதை பார்க்குறோம். ஆனால் நீ இன்னும் அதெல்லாம் பார்க்கல. நான் ஊருக்கெல்லாம் கூட்டு போவேன். இப்போ இந்த ராம் சார் படம் வரும்போது கூட நான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆக்சுவலி
கொஞ்ச நாள் வெளில போயிட்டு வாங்க, ஊருக்குலாம் காமிங்க. ஆமாம், என்ன பறந்து போ. என்னது என்ன உலகம் இது, என்னது இது என்ன இப்படிலாம் ஒரு விளையாட்டு இருக்கா, இப்படிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சார் இசையில் இந்த பசங்கிட்ட நான் சொல்கிறது, நீங்கள் வந்து இளையராஜா சாரோட என்ன இது அப்படின்னு சொல்லலாம், ஓகே. இப்போ இந்த பழைய ஆட்கள் மட்டும்தாங்க இளையராஜாங்கிறாங்க இவனுங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதை போய் கேட்டு பாருங்கள், எம்எஸ்வியை கேட்டு பாருங்கள், யூனிவர்சிட்டி சார் அவங்கலாம் சார், அவங்களோட 1% பண்ணாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம் சார். இதுதான் உண்மை சார். இப்போ நீங்கள் ரகுமான்லாம் கூட அவர் வாசிச்சிருக்காரு சார், ராஜா சார். ஸோ அவங்களுக்குலாம் தெரியும் அது என்ன. ஜிவி எல்லாமே நல்ல மியூசிக் டைரக்டர் சார். ஜிவி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கூட நல்லாவே இருக்குது. ஸோ என்னென்ன சார் இவங்கெல்லாம் அனுபவத்தில் வந்து இப்போ ஜிவியெல்லாம் உடனே வந்துடல இல்லை சார். இப்போ உடனே வந்து எடுத்த உடனே வந்துடல. அவர் பல மியூசிக் டைரக்டர்ஸ் வாசிச்சிருக்காரு. இப்போ இந்த இன்னொரு மியூசிக் டைரக்டர் வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சார், அவங்களுக்கு ஒரு அனுபவம் வருது இல்லை, அந்த படத்தை இவர் அப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்க, இந்த சீனை இப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ ராஜா சார் ஒரு சீன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரகுமான் சாருக்கு தெரியுமே, அது அவருக்கு பிரதிபலிக்குது. ரகுமான் சார் இப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஜிவிக்கு தெரியுமே. நானுமே போயிருக்கேன் சார், சின்ன இந்த இவங்க கூட நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், சீரியலு நம்ம இதெல்லாம். இப்போ சார் இப்போ என்னுடைய ப்ளஸ் அதுதான் சார். இப்போ என்னென்னா நமக்கு ஒன்றுமே இங்கே ஒருத்தரும் தெரியாது, இந்த ஊரில் ஒரு ஆளை தெரியாது, 0 ஆள் சார். நான் வந்து இறங்கும்போது ஒருத்தன் எனக்கு வந்துட்டியான்னு கேட்குறது கூட யாருமே இல்லை. சென்னையில் ஐடிக்கு வந்தோம், கம்பெனி வேலை தேடி. ஸோ இப்படி வந்து சார் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை போய் ஃபோட்டோ எடுக்கிறது கூட விட மாட்டாங்க சார். அப்படி இருக்கும்போது நான் இப்படி அவங்ககிட்ட போய் வேலை பார்க்க முடியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சார், இப்போதைக்கு நீங்கள் ஏகலைவன் மாதிரி யூடியூபோ இல்லை வந்து இன்னொருத்தவங்களுடைய படைப்பை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்கிறது என்னுடைய கான்செப்ட். அது கரெக்ட். ஒரு படைப்பை பார்க்குறீங்க, இது எப்படி வந்திருக்கும், இது ஒரு வயலின் வாஸ்தா வருது, அந்த வயலின் யார் வாஸ்தா, இவர் வாஸ்தாரா, அப்போ அவரை கூடும், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம், அவர் கூட பேசுவோம் சார். இளையராஜா சார் கதையை சொல்லுவாங்க சார், வந்து வாசிக்கிறவங்க. நான் ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங் வைக்கிறேன்னா ஒரு 15 நிமிஷம் அவங்கள பற்றி பேசுவேன் சார். அவங்க ஒன்றா சொல்லுவாங்க, இந்த பாட்டை அன்றைக்கி இப்படி பண்ணாங்க, அன்றைக்கி வந்து எஸ்பிபி வரமாட்டேன்ட்டார், உடனே டக்குன்னு அவர் வந்து கோவப்பட்டு மனோவை கூப்பிட்டாரு. அதனால தான் மனோ சார் பண்ணார் அந்த பாட்டு, அப்படியே இருக்குல்ல. அப்படின்னா என்னன்னா, மனோ பாடாமல் இது அவர் பாட்டு தான் எப்படி இருந்திருக்கும், இப்படிலாம் கேட்கும் சார். இங்கே இந்த 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 இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது இருக்குல்ல சார், இது வந்து இளையராஜா சார் அவர்கிட்ட நீங்கள் அவருடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணலாம் சார். ஸோ அவரோட வெற்றிக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம் சார், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு கம்போசர் வரலன்னு கேட்டால் வந்திருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க, இப்போ ஃபீல்ட்லேயுமே இப்போ இருக்கிறாங்க. ஆனால் டைரக்டர்ஸ் யாருமே எல்லா கம்போசரையும் இளையராஜா சார் மாதிரி பார்க்கறது இல்லைங்கிறது நம்பிக்கை சார். நான் சொல்கிறது நம்பிக்கை, நீங்கள் திறமையாக சொல்லலை சார், என்னை நம்பணும்ல ஒருத்தர். நீங்கள் நம்புறீங்கன்னா எனக்கு உங்கள் மேலே பயம் வரும் சார். புஷ்கர் காயத்ரி இருக்காங்க, அவங்க என்கிட்ட சாம் எனக்கு இப்படி ஒன்று வேணும்னு கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு உடனே வந்து பண்ணணுங்கிறத விட பயம் தான் வருது. ஐயோ என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பயம் வருது சார். அது பயம் இருக்கணும் அப்படின்னு தோணுது. இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? பியார் பிரேமா காதல் ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அதில் ராஜா சார் வந்திருந்தார், எல்லா கம்போசரையும் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி தரோம், வாங்க போகிறேன். நான் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேங்க என்ன. புஷ்கர் காயத்ரியோட உங்களுக்கு எங்கே அறிமுகம்? டைரக்டர் ஹலிதா, ஆமாம், பூவரசன் பிபி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து புஷ்கர் சாரோட அசோசியேட். நான் சர்ச்சுக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து சரி ஓகே நமக்கு என்னடா வாழ்க்கை படமே வர மாட்டேங்குது போது ஹலிதா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி புஷ்கர் காயத்ரி உங்கள் நம்பர் கேட்குறாங்க, என்ன படம்னு கேட்டால் இந்த மாதிரி மாதவன் விஜய் சேதுபதி. அட்டோ பாருங்களா. அப்போ நான் முடிவு பண்ணது, சின்ன ரூம் சார். ஆக்சுவலி நாங்கள் மியூசிக் ஒர்க் பண்ணது 3 பேர் உட்காந்துருப்போம், டபுள் பெட்ரூம் வீடு. அந்த சைடில் வந்து பையனும் ஒய்ஃப் சாப்பிட. கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு, உச்சக்கட்ட பிரச்சனை இல்லை. விக்ரம் வேதா பொறுத்த வரைக்கும் படத்தை பார்க்காமே பெண்ணி இசையெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னாங்க. ஆமாம் சார், மெல்லிசை வந்துச்சு. இடையில பெரிய வேலை இல்லை, ஒன்றுமே இல்லையே, வேலையே இல்லையே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.